1.2 first sum. The relation are defined on the set of all positive integers by m relation to n if m divides n. மிகை முழு எண்களில் தொடர்பு r ஆனது எண்ணின் வகுத்தி m ஆக இருந்தால் m ரிலேஷன் n என வரையறுக்கப்படுகிறது. இப்போ இதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ரிலேஷன் வந்து நம்மளுக்கு r அப்படின்னு கொடுத்துருக்காங்க. m ரிலேஷன் n அப்படின்றத நம்மளுக்குள்ள ரிலேஷன். அது என்னென்னா m டிவைஸ் n அப்படின்றது. இப்போது இதில் ரிஃப்ளெக்ஸிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ் அப்படின்ற இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ரிலேஷன்னா அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண இந்த 3 கண்டிஷனையும் நம்ம என்ன பண்ணணும், சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டு m ரிலேஷன் n, m ரிலேஷன் n, m டிவைஸ் n, அதாவது n-இன் வகுத்தி m ஆக இருந்தால் m ரிலேஷன் n. இப்போ இதுதான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, m ரிலேஷன் n ஃப்ரம் m டிவைஸ் n. இப்போ இதானே நம்மளுக்கு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரிலேஷன், இது ஸ்டேட்மெண்ட். இப்படி தனித்தனியாக நம்ம எடுத்துட்டா தான் நம்ம ரிஃப்ளெக்ஸிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ்லாம் நம்ம ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கும் போது இதை யூஸ் பண்ண முடியும். இப்போ ரிஃப்ளெக்ஸிவ் எழுதும்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன எழுதணும் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட், ரிலேஷன். அதாவது நம்ம இங்கே ஆர்னு போட்டு எழுதுகிறோம் இல்லையா, அது வந்து ரிலேஷன். நம்ம இங்கே எழுத போகிறோம் இல்லையா லைன், அது வந்து ஸ்டேட்மெண்ட். அப்படி கன்வெர்ட் பண்ணி நீங்கள் எழுதிட்டிங்கன்னா பேராகிராஃபாக எழுத வேண்டியதில்லை, சென்டென்ஸாக நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ ரிஃப்ளெக்ஸிவ், தற்சுற்று. இப்போது ரிஃப்ளெக்ஸிவ்க்கு என்ன கண்டிஷன் ஃபஸ்ட்டு, ஏ ரிலேஷன் ஏ, அதாவது இட்செல்ஃபே அது ரிலேஷனாக இருக்கும். ஏ அப்படின்றது ஏக்கே என்னவாக இருக்கும், ரிலேஷனாக இருக்கும். அப்படி ரிலேஷனாக இருந்தது அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம், ரிஃப்ளெக்ஸிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஒன் வந்து ஒன்றுக்கே ரிலேஷனாக இருக்கணும், அது மாதிரி தான். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்டீஜர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எம் என் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. நம்மளுக்கு கொடுத்துருக்குது mn கொடுத்துருக்கனால நம்ம அதுலேருந்து எடுத்துக்கலாம். அப்போது என்ன போடலாம், m ரிலேஷன் டு m அப்படின்னு எழுதலாம். அப்படி இல்லையா n ரிலேஷன் டு n. ஓகே, இப்போ இங்கே கொடுத்துருக்க கண்டிஷன் படி பார்த்தா m டிவைஸ் n அப்படின்னு இருக்கு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 அப்படின்னு எடுத்திருக்கேன், m வந்து 5ன்னு எடுத்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, n வந்து 10ன்னு எடுத்திருக்கேன் அப்படின்னா, இப்போ m அப்படின்றது mக்கே டிவிசிபிளாக இருக்குமா இருக்காதா, இருக்கும் கண்டிப்பாக. 5/5னா வேல்யூ என்ன, 1 இல்லையா. அப்போது எம்ன்றது எம்முக்கே டிவைடாக இருக்கும். ஸோ இது வந்து ரிஃப்ளெக்ஸிவ் தான். அப்போ இந்த கண்டிஷனை இது என்ன பண்ணுது அப்படின்னா சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்போ நான் ஒரு நம்பரில் நோட் பண்ணியிருப்பேன், நீங்கள் வந்து அதை எழுத வேண்டியதில்லை, ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக தெரியணுன்றதுக்காக. இப்போ m டிவைஸ் n, m அதாவது m-இன் வகுத்தி m ஆகும். இப்போது m வந்து 5ன்னு எடுத்துட்டேன் அப்படின்னா 5 வந்து 5க்கே என்னவாக இருக்கும், டிவைடாக அமையும் இல்லையா. அப்போது இதுதான் ரிலேஷன், m ரிலேஷன் டு m. அப்போ 5 ரிலேஷன் டு 5. ஓகேவா. அப்போது இது என்ன, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன, ட்ரூ. அப்போ ஆர் இஸ் அ ரிஃப்ளெக்ஸிவ், ஆர் என்பது தற்சுற்று ஆகும். நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக், சமச்சீர் தொடர்பு. இப்போது சமச்சீர் தொடர்போட ரிலேஷன் என்ன, ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் ஆல்ரெடி டெஃபினிஷனில் சொல்லியிருப்பேன். இதை ஏன் திரும்பவும் ரிமைண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, 2-3 சமுக்கு நான் திரும்ப ரிமைண்ட் பண்ணுவேன். அப்புறம் நார்மலாக அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்லிடுவேன். ஓகேவா, அதனால் நல்லா கவனமாக கவனிங்க. இப்போ சிமெட்ரிக் அப்படின்றது என்ன, m ரிலேஷன் டு n, n ரிலேஷன் டு m, அதாவது a ரிலேஷன் டு b, b ரிலேஷன் டு a. இதான் உங்களுக்கு டெஃபினிஷனில் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா. a என்பது b-யோட வகுத்தியாக இருக்கும், ரிலேஷனாக இருக்கும், b என்பது ஏவோட ரிலேஷனாக இருக்கும். அப்போ b என்பது ஏக்கு வகுத்தியாக இருக்கும். இங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து டிவைஸ், அதனால் a டிவிசிபிள் பை b, b டிவிசிபிள் பை a அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்மளுக்கு கொடுத்துருக்க ரிலேஷன் ஏன்றது பிக்கு ரிலேஷனாக இருக்கும், bன்றது ஏக்கு ரிலேஷனாக இருக்கும் இல்லையா. இப்போ அப்படி தான் எடுத்துக்கணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு நம்பர் கொடுத்து சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போது இங்கே எழுதுகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ரிலேஷன் எழுதியிருக்கேன், அப்புறம் ஸ்டேட்மெண்ட் ரிலேஷன். இப்படி சென்டென்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சென்டென்ஸ் அப்படியே கண்டினியூஸாக எழுதாமல் இப்போ இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ எம்முக்கு ஒரு நம்பரும் n-க்கு ஒரு நம்பரும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ m டிவைஸ் n, அதாவது m வந்து n-க்கு டிவைட் பண்ணுற நம்பராக அமையும், அதானே. m is divisible by n இல்லையா. இப்போ நான் m அப்படின்றதுக்கு 2 அப்படின்னும் n அப்படின்றதுக்கு 4 அப்படின்னு எடுத்துட்டேன் அப்படின்னா 2 is
டிவிசிபிள் பை 4 இல்லையா? அது 2ன்றது 4க்கு டிவிசிபிள் ஆகும். அப்போ 4/2. ஓகேவா? அப்போ இது டிவைடு அமையுமா அமையாதா? அமையும் இல்லையா? இப்போ n டிவைட்ஸ் m அப்படின்றப்போ 4 is divisible by 2 அப்படின்னு எழுதணும்னா 2/4. இப்போ என்ன ஆன்சர் கிடச்சிடும் இங்கே நம்மளுக்கு? 1/2 அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும். இப்போ இதில் நம்ம கவனமாக பார்க்கணும். 1/2 தான் நம்மளுக்கு டிவைட் ஆகுதே, அப்போ இது ரிலேஷன் தானே அப்படின்னா கிடையாது. ஏன் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எடுத்துருக்க ரிலேஷனில் எடுத்துக்கக்கூடிய வேல்யூ வந்து செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸாக இருக்கணும். அது மிகை முழு எண்ணாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது டிவைடில் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ வந்து இது பாசிட்டிவ் இன்டிஜராக வராது. அதனால் n நாட் ரிலேஷன் டு m அப்படின்னு எழுதிடுறோம். எம்ப்ளைஸ் ஆர் இஸ் நாட் சிமெட்ரிக். அப்போது m அப்படின்றது nக்கு ரிலேஷனாக இருக்குது, n அப்படின்றதுக்கு mக்கு ரிலேஷனாக இல்லை. ஸோ இது வந்து சிமெட்ரிக் கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அப்போ ஆர் இஸ் நாட் சிமெட்ரிக். நெக்ஸ்ட்டு இப்போ நான் அந்த இடத்துல m-இன் வகுத்தி n-ஆக இருக்கும், n-இன் வகுத்தி m-ஆக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிக்கோங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி பார்த்து எழுதிக்கோங்க. நான் ஆல்ரெடி இங்கே டிவைட்ஸ்னால் என்னென்னு சொல்லிட்டேன், வகுத்தி அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா? நெக்ஸ்ட்டு ட்ரான்சிட்டிவ், கடப்பு தொடர்பு. இப்போ கடப்பு தொடர்போட ஃபஸ்ட்டு ரிலேஷன் என்ன அப்படின்னு எழுதலாம். ஓகே, இப்போது ட்ரான்சிட்டிவ் அப்படின்னா என்ன கண்டிஷன்? A ரிலேஷன் டு B, B ரிலேஷன் டு C இம்ப்ளைஸ் A ரிலேஷன் டு C. அதாவது A அப்படின்றது Bக்கு வந்து ரிலேஷனாக இருக்கணும், B அப்படின்றது Cக்கு ரிலேஷனாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது A அப்படின்றது Cக்கு தொடர்புடையதாக இருக்கும். அதாவது Aன்றது Cக்கு ரிலேஷனாக இருக்கணும். அப்படி ரிலேஷனாக இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ட்ரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு பார்ப்போம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் m = 2, n = 4, p = 8 அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போது m வந்து டிவிசிபிளாக இருக்குமா அப்படின்னா 2 is divisible by 4. நெக்ஸ்ட்டு 4 is divisible by 8. அண்ட் தென் என்ன வரும்? 2 is divisible by 8 அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா? அதாவது m ரிலேஷன் டு n அண்ட் n ரிலேஷன் டு p. இங்கே 3 இன்டீஜர்ஸ் எடுத்துக்கணும். நல்லா m n p அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். இம்ப்ளைஸ் m ரிலேஷன் டு p. இப்போ 2 divisible by 4 அப்படின்னா என்ன வரும்? இந்த இடத்துல எழுதுகிறேன். 2 divisible by 4 அப்படின்னா 4/2. 4 divisible by 8 அப்படின்னா 4 divisible by 8 அப்படின்னா 8/4 இல்லையா? இது வந்து ரிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ரிலேஷன் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போது இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 2. இதுக்கு என்ன வரும்? 2 இல்லையா? இப்போ m டிவைஸ் p அப்படின்னா 8 2/8. சாரி 8/2 8/2 அப்படின்னு வரும் இல்லையா? இப்போ 8/2னால என்ன வருது நம்மளுக்கு? ஆன்சர் ஒரு இன்டீஜர் தான் கிடைக்குது இல்லையா? 8/2 = 4. ஃபஸ்ட்டு m டிவைஸ் n அப்படின்றப்போ 4/2ன்னு போடுறோம், 2 ஆன்சர் கிடைக்குது. m டிவைஸ் பின்னு போடுறோம், 8/4ன்னு போடுறப்போ 2 ஆன்சர் கிடைக்குது. m டிவைஸ் பின்னு போடுறோம், 8/2 = 4 அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. இப்போ எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸாக கிடைக்குது. அப்போது ஆர் அப்படின்றது நம்மளுக்கு என்ன தான்? ட்ரான்சிட்டிவ் தான். அப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா? m ரிலேஷன் டு n. mன்றது என்னக்கு ரிலேஷனாக இருக்குது, nன்றது pக்கு ரிலேஷனாக இருக்குது. ஸோ mன்றது ஆட்டோமேட்டிக்காக எதுக்கு ரிலேஷனாக இருக்குது? p அப்படின்றதுக்கு ரிலேஷனாக இருக்குது. அப்போது இந்த சம் வந்து எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது? ரிஃப்ளெக்ஸிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ் அப்படின்ற இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது இல்லையா?